ஈரான்லேயும் ஏகப்பட்ட அழிவு. ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து விமானத்தில் வந்து குண்டு போட்டு ஏகப்பட்டது ஈரானில் அழிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஈரானில் ஒரு ஸ்கூலு, ஒரு முக்கியமான 175க்கு மேலே உள்ள ஒரு ஸ்கூலில் வந்து குண்டு போட்டு அங்கே உள்ள மாணவர்களையும் ஆசிரியர் கொண்டாங்க அந்த இஸ்ரேல் அமெரிக்கா. அதுக்கு பதிலடி தருவதற்காக ஈரானை அவங்களோட குரூப்லாம் சேர்ந்து ஏவுகணை மூலமா இஸ்ரேலில் தாக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இவர் நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப்பு, பயப்படுவார், பயப்பட மாதிரி நடிப்பார். அப்படி ஒரு ஆள். இந்த கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து வளைகுடா நாடுகள் இருக்கு, அங்கே என்ன தாக்க போகிறோம் அப்படின்னு வேற ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1 தாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இன்னைக்கு குவைத்தில் அந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்போர்ட்டில் ட்ரோன் அனுப்பி அங்கே பாருங்க ஒரு தீ பிளம்பா இருப்பாங்க. இது வந்து குவைத்தில் உள்ள ஏர்போர்ட். அந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க இந்த குவைத் ஏர்போர்ட்டில். அதுதான் நீங்கள் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த குவைத் ஏர்போர்ட்டு தான். பாருங்க எவ்வளோ தீ எரிஞ்சிட்டு பாருங்க. இந்த குவைத் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, குவைத் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அவங்க போர் அவங்க படைகள்லாம் வந்து இங்கே தங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குவைத்தை தான் வந்து இப்போ தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க ஈரான். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இவர் தான் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஈரான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை வந்து அமெரிக்காங்க தொடர்பு கொண்டாங்க, ஆனால் நாங்கள் அவங்கள நம்பலை. நீங்கள் வந்து போரை நிப்பாட்டுங்க அப்படிலாம் சொன்னாங்க, நாங்கள் நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க நம்ப முடியாது, அமெரிக்கா எப்பவுமே நம்ப முடியாது. அதனால ஒரு அக்ரிமெண்ட், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அக்ரிமெண்ட் இருக்கணும். இனிமேல் எங்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணாதான், அக்ரி பண்ணாதான், அந்த அக்ரிமெண்ட் போட்டால் தான் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, அமெரிக்காவை நம்பவே முடியாது. உண்மைதான். ஏன்னா 3 முறை வந்து அந்த அணு ஆயுதத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3வது முறை என்ன சொல்கிறாங்க, இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரப்போகுது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது 3 முறை முடிஞ்ச உடனே இங்கிட்டு பேசிக்கிட்டே இங்கே வந்து குண்டை போட்டு அங்கே உள்ள தலைவர்களெல்லாம் கொண்டுட்டாங்க, ஈரானில் உள்ள தலைவர்களை. அப்புறம் எப்படி நம்ப முடியும்? அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் பேசுகிறோம், ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காரு.